தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் ஐயா ரவீந்திரன் துரைசாமி சார் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம் சார். சார், இன்னொரு முக்கியமான அரசியல் நிகழ்வு ராமதாஸ் பாமக நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களை செயல் தலைவராக மாற்றிருக்கிறார். இது என்ன கணக்கு சார்? என்னத்துக்காக? மருத்துவர் செஞ்சால் ஒரு அர்த்தம் இருக்கும், ஏன்னா அருகில் இருந்து பார்த்தவர் நீங்க. அவரோட மூவுக்கு பின்னாடி என்ன சார் விஷயம் இருக்கு? நோபடி இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட். அதுதான். ஓகே. அந்த அடிப்படையில் ராமதாஸ் நான் டேக்கன் ஃபார் கிராண்டட் இல்லைன்னு சொல்றாரு. உள்கட்சி அரசியலுங்கிறது என்னன்னா, அன்புமணியை ஒவ்வொரு இடத்திலையும் வளர்த்தது டாக்டர் ராமதாஸ் தான். குறிப்பா அவர் அன்புமணி அரசியல் களத்துக்குள்ள வரும்போது என்ன ஆல் இண்டியா லெவலில் ஒரு ஓபிசி பொலிட்டிக்ஸ் பண்றதுக்கும், ஒரு ஓபிசி முகமாட்டும், பாமக அனைத்து ஜாதிகளையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு முகமாட்டும் அகில இந்திய அளவிலையும் தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன கொண்டு வரணும்னு என்ன நினைச்சாரு. இந்தி படி, கம்ப்யூட்டர் படி எல்லாம் சொன்னாரு. நான் கட்சிக்கு ராஜ்சபா வரும், ராஜ்சபா எனக்கு கொடுங்கன்னு கேட்டேன். ராஜ்சபா நம்ம கட்சிக்கெல்லாம் வருமா கேட்டார் என்கிட்ட. இல்லையா, கண்டிப்பா வரும், அதற்கான சூழ்நிலையை நான் உருவாக்கி தர முடியும்னு சொன்னேன். 98 நான் எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ்ன்னு 4 சீட்டு உள்ள இடத்துல 5 சீட்டு வாங்கி கூட்டணியையும் 98 உருவாக்கி கொடுக்குற காலகட்டத்தில் அவர் எனக்கு மனப்பூர்வமாக வடசென்னையில் நின்னுங்க, 30 லட்சம் அன்னைக்கு உள்ள இதில் பெரிய செலவு இல்லை, 30 லட்ச ரூபா செலவு பண்ணுறேன், வடசென்னையில் நின்னுங்க, நாடார் இருக்காங்க, வன்னியர் இருக்காங்க, அதிமுக கூட்டணி இருக்குனாரு. இல்லையா, வடசென்னை நமக்கு 39 தொகுதியில் ஒரு தொகுதி தோப்புனாலும் வடசென்னை தோத்து போகும். வடசென்னையில் முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க, பிறமொழி பேசக்கூடிய தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் அதிகம் இருக்காங்க, திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நமக்கு அது சாதகமான தொகுதியாக இருக்காது. நீங்கள் வெள்ளூரே எடுத்துருங்க, வெள்ளூர் ஒரு வன்னியரை போட்டா அணைக்கட்டு ராணிப்பேட்டெல்லாம் நமக்கு நல்ல டெவலப் ஆகி வருமையா, அதுதான் கட்சிக்கு நல்லதுன்னு எனக்கு அவர் டெலிபரேட்டா அவர் என்ன எதுக்கும் மறுக்கல. அதையும் நம்ம சொல்லணும், சூழல் தான். அவர் டெலிபரேட்டா மறுக்கல, பெரிய அளவுக்கு என்ன மதிப்பு மரியாதை கொடுத்தாரு. கடந்த கால நாளும் கூட நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம நியாயமா அதை பேசணும். அந்த வகையில் நான் அவர்கிட்ட கேட்டது, வெள்ளூரை நம்ம எடுத்துக்குவோம், வடசென்னை வேண்டாம், நம்ம கட்சிக்கு வரக்கூடிய ராஜ்சபாவை எனக்கு கொடுத்துருங்கன்னு. அப்போ உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு, நீங்க இப்போ கூட்டணி வாய்ப்பையே ஏற்படுத்தி கொடுத்து கட்சியை காப்பாத்திருக்கீங்க, கண்டிப்பா தர்றேன் ரவீந்திரன் சொன்னாப்புல. அப்படியெல்லாம் அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கு பிறகு 99 தேர்தல் முடிஞ்ச பிறகு எனக்கு டிக்கெட் தரதுல கலைஞர் இதா இருந்தாரு. ஓகே, அது நடந்த கதை. பட் ராஜ்யசபா ப்ராமிஸ் அப்படியே இருந்தது. மகனை கொண்டு வரணும்னு சொல்லும் போது அந்த ராஜ்யசபா சீட்டை மகனுக்கு கொடுத்து மகனை அமைச்சராக நினைச்சாரு. சோ கட்சிக்குள்ள கொண்டு வந்தது அவர் தான், அன்புமணியை இளைஞரணி தலைவராக்குனது அவர் தான், ராஜ்யசபா சீட்டு கொடுத்தது அவர் தான், மத்திய அமைச்சராக்குனது அவர் தான். அதுவும் எனக்கு ப்ராமிஸ் பண்ண ராஜ்யசபா சீட்டை அவரு கொடுத்தாரு. இப்படி எல்லா வகையிலுமே அவரை தூக்கி விட்டது அவர் தான். தென்னையை பெற்ற அந்த கதை அவருக்கு இன்னைக்கு ஆயிப்போச்சு. என்றாலும் நீரடித்து நீர் வருவதில்லை, ஒருதாய் மக்கள்னு அவங்க ஒன்னா இருந்தாதான் அந்த கட்சி நல்லா இருக்கணும். அது அவங்க நல்லா இருக்கணும்னா அவங்க எந்த பிளவும் வராம நீரெடுத்து நீர் விளைவதில்லைன்னு ஒன்னா இருக்கணும். இப்போ டஃப் பார்கெனர் டாக்டர் ராமதாஸ் அவர் இன்னைக்கு டு காலேஜ் பேரிஸ் எஸ்பேட் திமுகவை காட்டி அதிமுக பேரம் பேசக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டார். ஒவ்வொரு கட்டத்திலையும் டாக்டர் ராமதாஸ் தான் அன்புமணியை வளர்த்து இது பண்ணது. இப்பவும் அன்புமணி கட்சியை சரியா நடத்தணும்னு ஆசைப்படுறாரு. அவர் கோட்டை விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆர்கனைசிங் இதுக்கு அவரோட மகளோட மகன் முகுந்தன் அவர் நல்ல ஆர்கனைசர்னு சொல்றாங்க, திறமையான இளைஞர். அந்த சித்திரை திருநாள் வன்னியர் சங்க மாமல்லபுரத்தில் ஒரு வன்னியர் இளைஞர் அந்த மாநாடு ஒரு பெரிய கூட்டம் நடத்துவாங்க இல்லையா, அதை முகுந்தன் மிக சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணுவாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ அவரையும் அன்புமணிக்கு துணையாட்டு ஒரு இதுக்குன்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள அன்புமணி சரியான முடிவு எடுக்காம அதுக்குள்ள சில இடர்பாடு இருக்கனால அவரே தலைவராக பொறுப்பேற்று இது வராரு. அன்புமணி இதை ஃபைட் பண்றது லாபம் இல்லை. ராமதாஸால தான் நீங்க ராஜ்சபா ஆனீங்க, ராமதாஸால தான் நீங்க மந்திரி ஆனீங்க, ராமதாஸால தான் இளைஞரணி தலைவர் ஆனீங்க, ராமதாஸால தான் நீங்க கட்சி தலைவராட்டம் ஆனீங்க. ஸோ அவரோட எண்ணத்துக்கு ஏற்ப கட்சியில இருந்து நீரடித்து நீர் விளைவதில்லைன்னு ஒன்னா இருந்து பிரச்சனை இல்லாம ராமதாஸோட முடிவை ஏற்றுக்கிட்டு ஐயா தான் இல்லான்னு கொண்டு போறது தான் அன்புமணிக்கும் அந்த கட்சிக்கும் நல்லது. என்ன சொல்ல போனால் வன்னியர் சமூக அரசியலுக்கும் அது நல்லதுங்கிறது என்னோட ஒரு கருத்து. ஏன்னா ராமதாஸ் பலமாக இருந்தால் தான் வன்னியர் சமூக அரசியலும் பலமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே கருத்தில் கொண்டு நான் 98ஆம் ஆண்டு ஜெயலலிதாவுக்கு எழுதும்போது பிரைட் ஆஃப் த கம்யூனிட்டி, நீங்கள் குமரி ஆனந்தன் சேரும்போது காக்கா தேக்கா சேரும்போது 60 தொகுதியில்
வெற்றி கொடுத்தாரு. நாடார்கள் கன்சால்டேட் ஆனாங்க. 80 வெற்றிக்கு எம்ஜிஆர் வெற்றிக்கு நாடார் சமுதாயம் மறைந்த ஐயா குமரி ஆனந்தன் அவரோட காக்கா தேக்கா காரணம் எடுத்த வாக்கோட கன்சால்டேட் ஆகி அந்த வாக்குகள் வந்தது. எம்ஜிஆர் வெற்றிக்கு பெருசாக இருந்தது. அதே மாதிரி 67 மூக்கையாத்தேவர் சேர்ந்தது. அவர் எடுத்தது 1.3% வாக்குனாலும் முக்குலத்தோர் சமுதாயத்தில் கேட்டலிஸ்டாக இருந்து பெரிய அளவுக்கு வாக்கு கொண்டு வந்தார். அப்புறம் முதறிஞர் ராஜாஜி அவர் 7.8% எடுத்த தலைவர் பலம்னாலும் கூடுதலாக வந்து அவர் பிராமண சமுதாய ஓட்டை பெரிய அளவு கன்சால்டேட் பண்ணி கொண்டு வந்தார். அதே மாதிரி பாமகவுக்கு வந்து நீங்கள் மதிமுகவோட சின்ன கட்சின்னு நினைக்காண்டாம். நீங்கள் வந்து 13% வன்னியர் ஓட்டுக்கும் கேட்டலிஸ்ட் போல்ஸாக இருந்து கொண்டு வருவார். 5 சீட்டு கொடுங்க, பாமக வந்து மதிமுகவோட மேலே வைங்கலாம் நம்ம சொன்னோம். காரணம் பிரேட் ஆஃப் தி கம்யூனிட்டிங்கிறத தான் சொன்னோம். இன்றைக்கும் அந்த கம்யூனிட்டியோட அரசியலுங்கிறது ராமதாஸோட வெற்றி தோல்வியை மையமாக வச்சு தான். ராமதாஸ் ஒரு போல்ஸாக நின்னா தான் மற்ற கட்சியில் உள்ள வன்னியர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். ஸோ ராமதாஸ் போல்ஸாக இருக்குன்னு நினைக்கிறது வன்னியர் சமூகத்தில் எல்லா வன்னியர்களும் நினைப்பாங்கிறது 100க்கு 100 உண்மையான ஒரு இதாக தான் பார்க்குறேன். அப்படிப்பட்ட ராமதாஸுக்கிட்ட பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணாமல் அவரோட முடிவுக்கு ஏற்று போகிறது தான் அன்புமணிக்கு நல்லதுங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா தொண்டர்கள்லாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே சார். ராமதாஸ் திரும்ப தலைவராக தன்னை தானே அறிவிச்சிருக்கிறார். திலகம்மா போன்றவர்கள்லாம் ட்விட்டு போடுறாங்க, அங்கே போகிறாரு, சந்திக்க மாட்டாங்க. ஒரு குடும்ப பிரச்சனை ஒரு சமூக அரசியலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதோ. எது எப்படியோ மூத்தவர் ராமதாஸ் அவர் உருவாக்குனது அவர் தான்ங்கிற லெவலில் அவர் கிளைமை ஒத்துக்கிட்டு போகிறது தான் மற்றவங்களுக்கு நல்லதுங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து. சார், இப்போ இந்த ராமதாஸ் வச்சிருக்கிற செக் அன்புமணிக்கானதா இல்லை எடப்பாடிக்கானதா அமித்ஷாவுக்கானதா சார்? அவருக்கானது. அவர் கட்சியை காப்பாற்றணும், வன்னியர் சமூகத்தின் நலனை காப்பாற்றணுங்கிறதுக்கானது 100க்கு 100. அதில் அவர் உறுதியானவர் தான். எனக்கும் அவருக்கு மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு. 2009 அவரை தோக்கடிக்கிறதுக்கு உழைச்சிருக்கேன், 19 உழைச்சிருக்கேன். தெரியும் அவருக்கு, என்னையும் அவருக்கு தெரியும். என்னை பற்றி அவர் நல்லா தான் சொல்லுவார். ஈஸ்வரமூர்த்தின்னு ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர், ரொம்ப நேர்மையானவர். அவர்கிட்ட சொல்லும்போது சொல்லுதுதான், உங்கள் ஃப்ரெண்டு தானே, ரொம்ப நேர்மையானவன், ஃபைட்ரு, எனக்கே தெரியும் அவனை, எதிரி எல்லாத்துக்கிட்டையும் போய் இலவசமாக அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கான். ஒரு எம்பி எம்எல்ஏயாவது ஆனானா இப்படி எங்கே இருக்கிறான், போய் சொல்லுங்களேன் அவங்க ஃப்ரெண்டு தானே, சொல்லக்கூடாதான்னு சொல்லுவார். அப்போ நம்ம ஒர்க்கை அவர் ரெகனைஸ் பண்ணுறாருன்னு தெரியும். ஏன்னா அப்போவே அவர் ரெகனைஸ் பண்ணுறதான்னு சொன்னார். சூழ்நிலையில் ரெகனைஸ் பண்ண முடியாமல் போயிட்டு எனிவே அவர் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாளர். ஒரு சமூகத்துக்கு அவர் மாதிரி நன்மை செய்தவங்க யாரும் கிடையாது. இதில் சின்ன சின்ன விஷயத்துக்கு அன்புமணிக்காக ராமதாஸுக்கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. அது உலகில் கிழக்கு மேற்கு பார்க்குற கதையாக போயிடும். ராமதாஸுக்கு தான் சீட்டு கொடுப்பாங்க, ஒன்றா நின்று அதை எந்த சைடுனாலும் வாங்குறது தான் கெயின். அவர் சூழ்நிலைக்கு தக்கன அந்த வியூகங்களை வகுத்துட்டு இருக்கிறாரு. இப்போ திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய டிபேட்ல எல்லாம் சொல்லியிருக்கீங்க. அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? இப்போ ராமதாஸ் வந்து ஒரு திமுக ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுறப்ப இங்கே இருக்கிற அரசியல் எந்த மாதிரியான ஒரு டைனமிக்ஸ்குள்ளே போகும்? அவர் திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணதில் பெரிய நுணுக்கமான ஒரு அரசியல் இருக்குது. இருக்கு. ஜெயலலிதா 2001ஆம் ஆண்டு மூப்பனார் பிளஸ் திருமாவளவனே ஜெயித்திருக்க முடியும். ஆனால் அவங்க திருமாவளவனுக்கு பதிலாக மூப்பனார் பிளஸ் ராமதாஸ்னா வெற்றி கூடுதல் வாய்ப்புன்னு எடுத்தாங்க. ஒரு 50 தொகுதியில் வட தமிழகத்தில் திமுகவும் பாமகவும் சேர்ந்தா அந்த அணி ஜெயித்திரும். இது என்ன சார் புது கால்குலேஷனாக இருக்கு? 2099ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு உள்ள நிலைமை என் கொடுத்த இன்புட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. கரெக்ட், இன்டெலிஜென்ட், எருடைட், அலைஸ் வித் எரோசோட்ரிக் நாலேஜ் ரிகார்டிங் தமிழ்நாடுலாம் பாராட்டினாங்க. ஆனால் அவங்க லாபத்துக்கு அதை கடைசியாக பயன்படுத்தினாங்க. நமக்கெல்லாம் அதிர்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு. இதுதான் அரசியல் தலைவர்கள். எந்த அரசியல் தலைவர்னாலும் தாங்க ஒரு கணக்கு போட்டு அவங்க நன்மைக்கு தான் செயல்படுவாங்க. நம்மகிட்ட இன்புட்ஸை எடுத்துக்குவாங்க. நம்ம அதை கவலைப்படக்கூடாது. அந்த வகையில் ஜெயலலிதா அதில் என்ன பண்ணாங்கன்னா திமுகவும் பாமகவும் சேர்ந்தா 50 தொகுதி ஜெயித்துருவாங்க. அப்போது பாமகவை திமுக கூட சேர விடாம தனிச்சு நிற்க மாட்டாங்க. அப்போ நம்ம பாமகவை கையில் எடுத்துட்டோம்னா அந்த 50 தொகுதி அடிபட்டு போகும்ல. அந்த 50ல் 20 பாமக வரட்டு, 20 நமக்கு நாம வரட்டு என்றாலும் நமக்கு 20 40 தொகுதி எதிரிக்கு போறது நஷ்டமாகுது இல்ல. 50மே அடி வாங்கிச்சுன்னா 25 எனிவே ஒரு 40 தொகுதி எதிரணிக்கு போறது நஷ்டமாகுது இல்ல. அதே கணக்கை இப்போ ஸ்டாலின் போடுறாரு. அதுவும் தண்டராம்பட்டு வேலு போன்றவங்கெல்லாம் தேமுதிக உள்ள கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணும்போது துரைமுருகன் போன்றவங்க பாமக உள்ள கொண்டு வர்றதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. 2024 துரைமுருகன் பாமக கொண்டு வரதுக்கான முயற்சி பண்ணாங்க. பத்திரிகைகள் எல்லாம் பயங்கரமா செய்தி அடிபட்டது. அப்ப நான் துரைமுருகனே விமர்சனம் பண்ணேன். எங்க அதெல்லாம்
கிடையாதுங்க, வெற்றி வீரர் திருமாவளவன் வந்தாங்க லாபம், நீங்கெல்லாம் ஒண்ணு நடக்காதுங்க, பொதுச் செயலாளர் தான். ஒண்ணு நடக்காத துரைமுருகன்ஜி, ஒண்ணு நடக்காத துரைமுருகன்ஜி. ஸ்டாலின் வந்து உங்கள்கிட்ட அன்பா சொல்லுவார், அண்ணே நல்லதுதானே, ஐயாவை நமக்கு எதிராக செயல்படாம பார்த்துடுங்க அண்ணே, நமக்கு திருமாவளவன் போதும்னு சொல்லுவாருங்கிற கருத்தெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அப்பவே ஆப்ஷனை ஓபன் பண்ணி ட்ரை பண்ணாங்க. இப்பவும் ஆப்ஷன் ஓபன் பண்ணி ட்ரை பண்ணும்போது ஒரு சான்ஸ் இருக்குது. ஓகே ஓகே. ஏன்னா அதிமுகவும் பாமகவும் சேர்ந்தா சேலம், தர்மபுரி, சிதம்பரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், இதுல எவ்வளவு 36 தொகுதி இருக்குது. இந்த மாதிரி ஒரு தொகுதிக்குள்ள ஒரு 30-40 தொகுதிக்குள்ள ஒரு 30 தொகுதி வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு வந்துடும். ஏடிஎம்கே அணி. அதுல ஒரு குறிப்பிடத்தக்க சீட்டை பாமக கொடுத்து பெரிய அளவில் கொடுக்க மாட்டாங்க. வாரீங்களா வாங்கன்னு ஜெயலலிதா அன்னைக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க இல்லையா, அவங்க தோத்து கிடந்தாங்க. இப்போ திமுக வெற்றியில இருக்காங்க. இவர் ஆப்ஷனை ஓபன் பண்றது அப்படி ஒரு ஆஃபரை எதிர்பார்த்து தான். அந்த ஜெயலலிதா என்னோட இன்புட்ஸை வாங்கிக்கிட்டு, நான் பாமகவுக்கு எதிராக கொடுத்த இன்புட்ஸை வாங்கிக்கிட்டு நம்மளே இதாக்கிட்டு சுரேஷ் நம்பாத்தை விட்டு பேசலாம் விட்டாங்க, கிண்டல் ஆர்டிகல்லாம் எழுதினாங்க. கீழ்மட்டத்தில் வன்னியர் ஓட்டெல்லாம் அதிமுகக்கே வந்துட்டு அலையன்ஸ் கொடுத்த நன்றிலாம் எல்லாம் எழுதினாங்க. கடைசியா பாமகவுக்கு 27 சீட்டு கொடுத்து சேர்த்துட்டாங்க. காரணம் இதுதான். அதே மாதிரி ஒரு இது ஸ்டாலின் எடுப்பாருங்கிற எதிர்பார்ப்பு ராமதாஸ் மத்தியில இருக்குது. இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமா பார்த்து ஆய்வு பண்ணி சொல்றவங்களால தான் முடியும். நான் இதுல அனுபவத்துல இருந்து களத்துக்குள்ள இருந்து செயல்பட்டோன்னு இதை நோக்கி அவர் போறாருங்கிறது நமக்கு தெளிவா தெரிய வருது. சோ என்ன லாபம்னு பாப்பாரு. அதிமுக அணியில நின்னாருன்னா அவருக்கு என்ன இக்கட்டு அதுல இருக்குதுன்னா, அவர் வந்து அதிமுகவை ஜெயிக்க வைக்க முடியும், அவரை அதிமுக ஜெயிக்க வைக்க முடியுமாங்கிறத அன்புமணி 2021 தேர்தல் முடிஞ்சதுமே 35 தொகுதிக்கு 38வது தொகுதி எங்களால நீங்க ஜெயித்தீங்க, உங்களால நாங்க எந்த பலனும் அடையலன்னு அன்புமணி ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. அதுக்கு பிறகு கிராமப்புற உள்ளாட்சியில பிரிஞ்சு நின்னாங்க, நகர்ப்புற உள்ளாட்சியில பிரிஞ்சு நின்னாங்க. ஈரோடு கிழக்குல இன்டைரக்டா திமுக ஆதரிச்சாங்க. அது பிறகு உள்ளாட்சி மக்களவை தேர்தலில் தனியா நின்னாங்க. மீண்டும் எடப்பாடி முதல்வர்னு சொன்னா அதுல என்ன விளைவு ஏற்படும்னா, தேமுதிகவும் திமுகவோட போயிட்டுன்னு வைங்க. கழிஞ்ச முறை 5 தொகுதி தான் ஜெயித்தாங்க. அதுவும் சேலம் தர்மபுரியில 4, மயிலம் 1, 5. இந்த முறை பாமகவுக்கு எதிராக விக்கிரவாண்டியில ஸ்டாலின் பண்ணதை என்டையர் தமிழ்நாட்டுக்குள்ள பண்ணிடலாம். நன்றி சார்.